வணக்கம். செந்தில் பாலாஜியின் மீது 4 வழக்கு பதிவுகள். வாக்குமூலம் கொடுத்தால் திமுகவின் மாஜி அமைச்சர்களது கதை முடிந்துவிடும். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி இழந்த பிறகு ஊழல் செய்த மாஜி அமைச்சர்கள் சிறையில் அடைக்கப்படுவார்களோ என்ற அச்சத்தின் காரணமாக நேற்று முன்தினம் மின்சாரத்துறை தலைமை அலுவலகத்தில் 16ஆம் தேதி 17ஆம் தேதி ஊழியர்கள் 18 ஹார்ட் டிஸ்க்குகளை திருடிவிட்டார்களா என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளது என்று மின்சாரத்துறை அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிவிப்பு தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் உடனடியாக செந்தில் பாலாஜி அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து எதை காணப்போனாலும் எங்கள் மீது பழி போடுவது எந்த விதத்தில் நியாயம், நாங்கள் அதற்கு பொறுப்பேற்க முடியாது என்று அவரே வாக்குமூலம் கொடுக்கும் விதமாக பேசிவிட்டார். அதாவது, செந்தில் பாலாஜியின் மீது ஏற்கனவே அதிமுகவின் ஆட்சியின் பொழுது போக்குவரத்து துறையின் பொழுது வேலை வாங்கி தருவதாக பண மோசடியில் ஈடுபட்டார். இது ஒரு வழக்கு. இரண்டாவதாக, மின்சாரத்துறை மற்றும் மதுபான துறையில் அவர் செயல்பட்ட போது 2 வழக்குகள் அங்கு ஊழல் செய்யப்பட்டதாக அவர் மீது வழக்குகள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் பதிவு செய்திருக்கிறார்கள். இது 2 வழக்குகள், மொத்தம் 3 வழக்குகள். தற்பொழுது 4வதாக இந்த 18 ஹார்ட் டிஸ்க்குகள் திருடு போய் உள்ளது என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் புதிதாக ஒரு வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டு விசாரணையும் நடத்தி வருகிறார்கள். இதற்கு முன்பாக திமுகவின் ஆட்சியில் மின்சாரத்துறை அமைச்சராக செயல்பட்டவர்தான் செந்தில் பாலாஜி அவர்கள். 2.5 ஆண்டு காலம் திமுகவில் செந்தில் பாலாஜி அவர்கள் மின்சாரத்துறையில் அமைச்சராக பொறுப்பேற்ற பொழுது பல்வேறு தனியார் நிறுவனங்களிடம் பல கோடிகள் முறைகேடு செய்துள்ளார். மாதம் கமிஷனாக பல கோடிகளை பெற்றுள்ளார். செந்தில் பாலாஜி அவர்கள் டெண்டர் கொடுக்கக்கூடிய முறைகளை அங்கு தங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வகையில்தான் டெண்டர்களையும் வழங்கியுள்ளார். இதன் மூலம் தமிழக அரசிற்கு பல ஆயிரம் கோடிகள் இழப்பீடு செய்யப்பட்டுள்ளதாக தற்பொழுது புதிதாக நியமிக்கப்பட்ட தாவேகாவின் மின்சாரத்துறை அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் தெரியப்படுத்தியுள்ளார். இது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த வழக்கை கையில் எடுத்து விசாரணை செய்ய முன்வந்துள்ளனர். எதற்காக அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த வழக்கை எடுக்க வேண்டும்? சிபிஐ துறை எடுக்கலாம், அல்லது தமிழக காவல்துறையினர் எடுக்கலாம். ஏன் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த வழக்கை கையாள வேண்டும் என்ற கேள்விகளும் உங்களுக்கு எழலாம். தமிழக அரசியலில் மின்சாரத்துறையில் பல ஆயிரம் கோடிகள் 397 கோடி முறைகேடு செய்யப்பட்டதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தான் கடந்த ஆட்சியில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தார்கள். தற்பொழுது இந்த 18 ஹார்ட் டிஸ்கை வைத்துதான் அவர்கள் ஆதாரங்களை சேகரித்து இதற்கு யாரெல்லாம் தொடர்பு இருக்கிறது, எந்த நிறுவனங்கள்லாம் எவ்வளவு பணங்களை கொடுத்து டெண்டர்களை பெற்றது அல்லது கமிஷன்கள் பெறப்பட்டதா, இதில் மாஜி அமைச்சர்களது பெயர்கள் இதில் அடங்குமா, அரசு உயர் அதிகாரிகளது பெயர்கள் இதில் இடம்பெறுமா என்பது எல்லாம் அந்த 18 ஹார்ட் டிஸ்குகளில் தான் இடம்பெற்றுள்ளது. இந்த ஹார்ட் டிஸ்கு தற்பொழுது திருடப்பட்டுள்ளது. அதை மீட்டு கொண்டு வர முடியவில்லை என்றால் இதற்கு முன்னால் ஊழல் செய்தவர்களது நிலைமை நிச்சயம் அவர்கள் சுதந்திரமாகவே சுற்றித் திரியலாம் என்ற ஒரு சூழலையும் உருவாக்கும். இது அமலாக்கத்துறை அதிகாரிகளது வழக்கை மிகப்பெரிய ஒரு தாமதப்படுத்தக்கூடிய ஒரு சூழலும் உருவாகும். இதனால்தான் தற்பொழுது 4வது வழக்காக இதையும் பதிவு செய்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் செந்தில் பாலாஜியை சுற்றி இந்த வழக்கை முதற்கட்டமாக செல்ல உள்ளதாக தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. விசாரணையில் செந்தில் பாலாஜியின் அலுவலகங்கள் மற்றும் அவரது வீடுகள், அவரது உதவியாளரது வீடுகள், பண்ணை வீடுகள் அனைத்தையும் சோதனைகள் நடத்தப்பட்டு சில ஆவணங்களை கைப்பற்றும் பட்சத்தில் நிச்சயமாக அவரை டெல்லிக்கு அழைத்து செல்லலாம். சிசிடிவி கேமராக்களும் அந்த அலுவலகத்தில் பொருத்தப்படாத காரணத்தினால் நிச்சயம் இதற்கு திமுகவின் ஆட்சியில்தான் பொருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று செந்தில் பாலாஜி அவர்கள் கூறியதாகவே உயர் அரசு அதிகாரிகள் கூறியுள்ளனர். இதனால் நிச்சயம் திமுகவிற்கும் இதற்கும் நேரடியாகவே சம்பந்தம் இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில்தான் மின்சாரத்துறையில் பல ஆயிரம் கோடி முறைகேடு செய்யப்பட்டு
கரூரில் பிரம்மாண்டமான பங்களாவை செந்தில் பாலாஜி அவர்கள் கட்டி வந்தார். அதை சவுக்கு சங்கர் அவர்கள் இணையதளங்கள் மூலமாக பதிவிட்டு அந்த பங்களாவையும் தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகளது கட்டுப்பாட்டில்தான் இருக்கிறது. அந்த பங்களாவும் முழுமையாக முடிக்கப்படவில்லை. கிட்டத்தட்ட செந்தில் பாலாஜியின் ஒட்டுமொத்த சொத்தில் 40% வரை அமலாக்கத்துறை அதிகாரிகளது பிடியில்தான் இருக்கிறது. இந்த ஹார்ட் டிஸ்க் மட்டும் அமலாக்கத்துறை அதிகாரிகளது கைக்கு சென்று விட்டால் 2 பிரச்சனைகள். ஒன்று, செந்தில் பாலாஜியின் ஒட்டுமொத்த சொத்துக்களை பறிபோகலாம். அல்லது செந்தில் பாலாஜி மட்டுமல்ல, மற்ற மாஜி அமைச்சர்கள் மற்றும் ஏன் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்ட பலரது பெயரும் இதில் அடிபட்டால் அவர்களுக்கும் இதில் சிக்கல் ஏற்படும். அவர்களும் இதில் நேரடியாக தொடர்பு கொண்டு எப்போ வேண்டுமானாலும் சிறையில் அடைக்கப்படலாம் ஒரு சூழல் உருவாகும். இதை தக்க வைத்துக் கொள்வதற்கும் இதிலிருந்து பாதுகாத்து கொள்வதற்குமே இந்த 18 ஹார்ட் டிஸ்குகளை திருடியதாக குற்றச்சாட்டுகளும் எழுப்பப்பட்டு வருகிறது. ஆனால் விரைவாக இந்த வழக்கை நாங்கள் முடிப்போம் என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர். இந்த வழக்கை பொறுத்தளவிற்கு சாதாரணமாக நினைத்துவிடக்கூடாது. சென்டிமெண்டான இந்த வழக்கு. இதில் 18 ஹார்ட் டிஸ்க் என்பது பல ஆயிரம் கோடிகள் மதிப்புள்ள டெண்டர்களில் சுமார் 397 கோடி முறைகேடு நடந்துள்ளது. இந்த 397 முறைகேடு என்பது ஒட்டுமொத்தமாக யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது? இந்த கடந்த ஆட்சியில் நடைபெற்ற அரசாங்கம் இந்த மின்சாரத்துறையில் மட்டும் ஒரு வருடத்தில் 397 கோடி முறைகேடு என்றால் 34 துறைகளிலும் எவ்வளவு கோடிகள் முறைகேடு நடந்திருக்கும்? தமிழ்நாட்டு மக்கள் வரி செலுத்தியது இவர்களது சொந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்கா? நிச்சயமாக கிடையாது. தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காகத்தான் மக்கள் அவர்களது வரிகளை செலுத்துகிறார்கள். ஆனால் கடந்த ஆட்சியில் அவர்களது சொந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவே இவர்கள் ஆட்சி அதிகாரத்தை நடத்தியதாக குற்றச்சாட்டுகளும் எழுப்பப்பட்டுள்ளது. ஒரு சாதாரண திமுகவின் எம்எல்ஏ அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அவரது சொத்துக்கள் பல மடங்கு உயர்ந்தது எப்படி? செந்தில் பாலாஜி அவர்கள் கரூரில் பிரம்மாண்டமான பங்களாவை கட்டியதற்கு விசாரணையின் பொழுது அது என்னுடைய வீடு கிடையாது, எனது சகோதரர் வீடு என்று அந்தர்பல்ட்டியும் அடித்தார். இதேபோல் மற்ற திமுகவின் மாஜி அமைச்சர்களுக்கும் எம்எல்ஏக்களுக்கும் பல ஆயிரம் கோடி சொத்துக்கள் இருக்கிறது. அது எப்படி வந்தது என்ன என்பது எல்லாம் இந்த 18 ஹார்ட் டிஸ்குகளை கைப்பற்றப்பட்டால் மட்டும்தான் உண்மைத்தன்மை தெரிய வரும். தற்பொழுது புதிதாக செந்தில் பாலாஜியின் மீது 4வது வழக்கு பதிவு செய்யப்பட்டால் நிச்சயம் அது மீண்டும் சிறையிலிருந்து வெளிவர முடியாத ஒரு சூழலை உருவாக்கும். ஏற்கனவே ஜாமீனில்தான் செந்தில் பாலாஜி அவர்கள் பல நிபந்தனையில் வெளியே வந்துள்ளார். 4வது வழக்கு பதிவு செய்யப்பட்டால் நிச்சயம் அவரால் ஜாமீனில் கூட வெளிவர முடியாத அளவிற்கு புழல் சிறையிலோ திகார் சிறையிலோ அடைக்கப்படக்கூடிய சூழல் உருவாகும். நண்பர்களே, இந்த 18 ஹார்ட் டிஸ்கை திருடியவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை மட்டும் மறக்காம உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.